புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க நீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமர்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமர்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க நீங்க. பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனும் மாத்திட்டீங்க. இடிஞ்சி கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. 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 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஜெபமெல்லாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்திலையும் எங்கள் சபையிலையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வசனம் அது அனுப்பின காரியமாக வாய்க்கட்டுங்க தாவே. மாறியும் உறைந்த மலையும் பூமியின் அனைத்து பயிர்களை உண்டாக்குறது போல என் வசனமும் நான் அனுப்பின காரியமாக வாய்க்குன்னு சொன்னீரே. உடைய வசனம் நீர் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே ஆபிரகாமோடு தேவன் ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்பதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே சொல்கிறாரு, நான் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆங்கிலத்தில் ஷுவலி என்ற வார்த்தையை சொல்கிறாரு. கண்டிப்பாக, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி பொதுவாகவே மக்கள் யாராவது ஒரு மனுஷன் நம்மளை ஆசீர்வதிச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பது உண்டு. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இந்த ஆணை எப்படி பண்ணாராம்? ஆண்டவரோட பெரிய அந்த உலகத்தில் யாருமே இல்லை. சிலர்லாம் பாருங்கள், வானத்து மேலே சத்தியம் பண்ணுவாங்க, பூமியில் சத்தியம் பண்ணுவாங்க, சிலர் அம்மா மேலே சத்தியம் பண்ணுவாங்க, சிலர் பொஞ்சாதி மேலே கூட சத்தியம் பண்ணுவாங்க இல்லையா? இப்படிலாம் இருக்குது. ஆனால் இவரை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே என்ன செய்தாராம்? ஆணையிட்டு. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் யார் மேலே ஆணையிட்டாராம்? அவர் மேலே அவரை ஆணையிட்டு கொண்டாராம். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்கள், 15ஆம் வசனத்தில், அந்தப்படியே பாருங்கள், அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நல்ல கவனிங்களேன். இதில் ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பேரில் அவரே ஆணையிட்டு கொண்டார். என்ன ஆணைனா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. பாருங்கள், இந்த வார்த்தையை தான் இந்த வருஷத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சபைக்கும் தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமாய் நாம் விசுவாசித்து உரிமை பாராட்டி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்போனால், ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதமும் பெருக்கமும் அண்ணன் தம்பி மாதிரி பிரிகிறதே கிடையாது. எங்கே ஆசீர்வாதம் இருக்கோ அங்கே பெருக்கம் இருக்கும், எங்கே பெருக்கம் இருக்கோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் அங்கே கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய வார்த்தை அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்குங்க இருக்கும் இல்லையா? அவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். இப்போ அந்த ஆசீர்வாதம் இது ஆபிரகாம்கிட்ட மட்டும் சொல்லலை. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாலேயே வேதாகமத்திலே அவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறார். எடுங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கிடவும் என்றும் சொன்னார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். முதல் முறையாக ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவுதும் என்றும் சொன்னார். இந்த பெருக்கத்துக்கு அளவே கிடையாது. நீங்கள் பார்த்துறீங்களா என்ன மாதிரி பெருக்குன்னு சொல்லி? இவர் ஆசீர்வதிச்ச அந்த முதல் காரியத்தில் பெருக்கத்துக்கு எந்த அளவும் நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒன்று என்னென்னா, அவர் சொல்கிறாரு, அந்த சமுத்திரத்தில் கூடிய எல்லா மச்சங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து பெருக பண்ணுறாரு. பெருக பண்ணால் பாருங்கள், பெருக்கன்னா சாதாரண பெருக்கம் கிடையாது. அவர் ஆசீர்வதித்த அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் பெருகி கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்கிறாரு, சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவுதும் என்றும் சொன்னார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எல்லா நீர்வாழ் ஜந்துகளையும் பார்த்து நீங்கள் இந்த ஜலத்தை நிரப்புங்கள், சமுத்திரத்தை நிரப்புங்கள். என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்படின்னா சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. அவர் சொன்ன ஆசீர்வாதமே ஒரு மனுஷன் பார்த்தான்னா, பெருக்குன்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா,
கடலை பார்த்தாவே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிச்சு பெருக கடவுது என்று சொன்னார். அது பார்த்தீங்கன்னா இந்த நாள் முதற்கொண்டு பெருகிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடுத்ததில் பார்க்கும்போது பாருங்கள், பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்றும் சொன்னார். பூமியில் பறவைகள் பெருகுன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஒரு பறவை கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் மறித்து போனால் நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லையா? எல்லா இடங்களையும் எங்கே பார்த்தாலும் பறவைகளுக்கு யார் வீட்டில் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடும், எந்த தோட்டத்தில் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடும். அது பாட்டுங்க பெருகிக்கொண்டே தான் இருக்கிறதே தவிர பறவைகள் இல்லைன்ற ஒரு நிலை ஏற்படவே இல்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல பெருக்கம் இருக்கும். அப்போ இதை பார்க்கும்போது மனுஷனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படணும். என்னென்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வரும் என்று. அதனால தான் முதல் மனுஷனாக ஆதாமை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எடுங்க, ஆதியாகமம் 1 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்களேன். ஆபிரகாமுக்கு முன்னாலேயே என்ன ஆசீர்வதிச்சாராம்? ஆதாம் ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, நல்லா கவனிங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் பலுகி பெருகுங்கள். பெருகிறதா கர்த்தருடைய சித்தம். அது இல்லாமல் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த பூமியை நிரப்புங்க. அது இல்லாமல் சொன்னாரு, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்களேன். ஒரு மனுஷன் இப்படி இன்னொரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? என்ன மாதிரி ஆசீர்வாதம் அப்படின்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, பார்த்தீங்களா, ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. 1000 சட்டம் போடட்டும், ஆனால் கண்டிப்பாக பெருக மட்டும் நிற்கவே நிற்காது. அதுவும் பலுகி பெருகுது தான், பெருகுது. அது மட்டும் நம்ம சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவசந்தரை ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏற்கனவே பாருங்க, நீர்வாழ் ஜந்துகள் பறவை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணார். ஆனால் எதுக்கு பறவை பெருக பண்ணாருன்னா, எல்லாமே மனுஷனுக்காக தான். மனுஷனுக்கு கடலை பார்த்தா ஒன்று தெரியணும். என்ன தெரியும்னா, கர்த்தர் இந்த பாருங்க, நீர்வாழ் ஜந்துகள், இந்த மீன்கள், இந்த பறவையெல்லாம் பெருக வச்சிருக்க முடியும்னா அதை விட இனி அதிகமாக பெருக வைக்க முடியும் என்பதை கண்டிப்பாக நாம் எல்லாருமே விசுவாசிக்க வேண்டும். காரணம், இவையெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு அந்த பறவைகளையும் மீன்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு சொன்னாரு, அவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். பாருங்க, அவர் தான் பெருக வைக்கிறாரு, அவர் தான் ஆசீர்வதிச்சாரு. அவர் ஆசீர்வதித்தார அதை மனுஷன் ஆண்டு கொள்ளும்படி அவருக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா பாருங்க, மனுஷனுக்கு கடலை பார்க்கும் போதும், வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போதும், பறவைகளையும் மீன்களை பார்க்கும் போதும் ஒரு எண்ணம் வரணும், கர்த்தர் இவையை காட்டில் என்னை மேலாய் ஆசீர்வதித்திருக்கிறார், இதை விட நான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. அது மட்டும் இல்லாமல் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி சொன்னார். பாருங்க, இந்த உலகத்தில் கூடிய எல்லா காரியங்கள் மீது மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆளுகையை தேவன் கொடுத்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அதான் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமை ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்தார். பாருங்க, நம்மளை நீங்க அடிக்கடி சொல்லணும், வீட்டில் என்னையும் என் மனைவி என் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, சொல்லணும். முதல்ல குடும்பத்தில் பார்க்கும்போது என்னையும் என் மனைவி என் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்யறார், ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் அப்ப ஏன் ஆபிரகாம் சொன்னாரு அப்படின்னா, பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், வளர்ந்து போயிட்டான். அதுக்கு பிறகு ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அங்கே 12ஆம் அதிகாரத்தில் அவன்கிட்ட சொல்றாரு, பாருங்க, 1ஆம் வசனத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்களாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்களேன், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு கல்தேய தேசத்துக்கான
சாதாரணமான ஒரு ஒரு விக்கிரகாரனை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு ஆள். அவனை தேவன் சந்திக்கிறார். அவனை சந்திச்சு என்ன பண்றாரு சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு பாருங்க சொல்றாரு. சொல்லின உடனே என்ன பண்றான், நானும் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேட் நேஷன், உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் வந்து அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்னவா இருப்பாய்? இவன் போய் கேட்டானா, ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துங்க, என்னை பெரிய ஜாதியாக்குங்க அப்படின்னு ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஆனால் கேட்காத ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ யாரா இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்லைங்க, அநேக மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதை கர்த்தருடைய சித்தம். அதுக்கு தான் நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, அழைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என்ன சொல்ல பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் சொல்லி சொல்றாரு. பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில நீ இல்லாம யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எப்படி பாருங்க, அந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கும் கூட நமக்கு இந்த வருஷத்துல என்ன சொல்றாரு எபிரேயர்ல, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, நான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, நான் உன்னை நம்ம கூட வீட்டுக்கு கூப்பிடுறோம் சார் இல்லையா, கிறிஸ்மஸ் கூப்பிடுறோம், நியூ இயர் கூப்பிடுறோம், சில நல்ல விசேஷங்களை கூப்பிடுறோம். கூப்பிட்டவங்களை என்ன பண்றாங்க, கனப்படுத்துறோம் இல்லையா. கனப்படுத்துறது என்ன செய்யறோம், ஏதோ நல்ல ஒரு சாப்பாடு கொடுப்போம், சில காரியங்கள் செய்வோம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆபிரகாமை கூட்டு வந்திருக்கிறார். எங்க இருந்து? அவருடைய நாட்டை விட்டே வீட்டு கூட்டு வந்திருக்கிறார். அப்படின்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னை அழைத்த தேவன் வானத்தையும் பூமியும் உடையவராகி தேவனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் கூட்டானாவே அவனை கனம் பண்ணும் போது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுது, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து அது நிச்சயமான ஒன்று. அந்த நிச்சயமான ஆசீர்வாதம் அது பெருக்கத்துக்கென்றே தேவன் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். பெரிய பெருக்கத்தை தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கிறார். எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக பெருக்கம் இருக்கும். எந்த இடத்துல பெருக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். இது ரெண்டும் இருக்கிற இடத்துல கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறது. பாருங்க, அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டு வரும்போது அவனை கொண்டு வராரு. கொண்டு வந்தால் ஒரு சாதாரண ஏழை மனுஷன் பாருங்க. இன்றைக்கும் கூட ஒரு சாதாரணமாக ரொம்ப ஒரு ஏழை மனுஷன், எந்த ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன் கிடையாது, சாதாரணமாக ஒரு மனுஷன், ஒரு விக்கிரகாரணியில் இருந்த ஒரு ஆள், அவனை அழைத்து கொண்டு வராரு. கொண்டு வந்து அவனை என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா பாருங்கள், வேதம் சொல்லுது 13ஆம் அதிகாரம் எடுங்க, 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13 அங்கே 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானாக இருந்தான். வரும்போது ஏழையாக இருந்தான், கர்த்தர்கிட்ட வந்த உடனே சீமானை மாறிட்டான். எப்படி பாருங்கள், வரும்போது ஏழையாக இருந்த மனுஷன் இப்போ கர்த்தர்கிட்ட வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தினால அவருடைய பெருக்கத்தினால அவனை கர்த்தர் சீமானாக மாற்றி விட்டார். இன்றைக்கும் கூட இந்த ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே சில பொருளாதார கஷ்டங்கள் ஒருவேளை கடந்த வருஷங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஒன்று நீங்கள் புரிஞ்சுங்க, நம்ம அழைத்த தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன். அவர் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே நம்மளை செழிக்க வைப்பது, நம்மளை ஆசீர்வதிக்க வைப்பது, பெருக வைப்பது அவருடைய பொறுப்பு. அவர் அதை செய்கிறார் இல்லையா. சொல்கிறாரு, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானாக இருந்தான்னு போட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், 6ஆம் வசனத்தில், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. யாருன்னா ஆபிரகாம் கூட வந்து ஒரு லோத்துன்னு ஒருத்தன் வந்திருந்தான். கூட வந்த லோத்துக்கும் பெருகிருச்சு. நல்லா கவனிங்களேன், நான் சொல்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிற ஆள்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வீட்டில் சில ரசிக்கப்படாமல் கூட இருக்கலாம், அந்த மனுஷர்களையும் கூட
இந்த ஆசீர்வாதம் பாதித்து அவங்களையும் ஆசீர்வதிச்சிருது இல்லையா? அப்போ இங்கே சொல்கிறாரு என்னன்னா அங்கே 6ஆம் வசனத்தில் அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததால் அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். கூட வந்த ஆபிரகாம் கூட வந்த லோத்தவே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னா ஆபிரகாமை எவ்வளோ ஆசீர்வதிப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இல்லையா? நம்முடைய தேவன் இன்றைக்கும் நம்மளை எதற்காக இங்கே இந்த ஆண்டிலே கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாகவே அவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய இத்தனை வருஷங்களில் சில ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வருஷங்களே நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. எப்படி இந்த ஆசீர்வாதம் வரும்? நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆசீர்வாதம் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆசீர்வாதத்தை சொல்கிறீங்களேப்பா சார், ஆசீர்வாதம் என்னென்னா அந்த ஆசீர்வாதத்துக்கான 4 காரியங்கள் இருக்குது. ஒன்று, அந்த ஆசீர்வாதத்தில் வந்து தேவனுடைய அபிஷேகம், 2வது தேவனுடைய ஆற்றல், 3வது தேவனுடைய அனுகிரகம், 4வது தேவனுடைய வாய்ப்பு. இவைகள் இந்த 4 காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாரையும் கூட சொல்லுங்கள். ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். அபிஷேகம், ஆற்றல், அனுகூலம், வாய்ப்பு. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம்ன்றது என்னென்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து அங்கே ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால் அவன் பெருகுவதற்கான எல்லா விதமான அபிஷேகத்தையும் தேவன் கொடுக்கிறார். 2வது, அவன் பெருகுவதற்கான எல்லா விதமான ஆற்றலையும் அவனுக்கு கொடுக்கிறார். 3வது, அவன் பெருகுவதற்கான எல்லா விதமான அனுகூலத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். 4வது, அவனுக்கு பெருகுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் தேவன் திறந்து கொடுக்கிறார். அப்போ இதுதான் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு தான் பாருங்கள் தேவன் ஆபிரகாமை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். அப்படி அழைத்து கொண்டு வந்த தேவன் வந்து அவன் என்ன பண்ணுறாரு? ஏழையாக இருந்தான். ஏழையாக இருந்தவனை ஏழையாக இருக்க விடலை. என்ன பண்ணார்? 12ஆம் அதிகாரத்தில் வந்து சேர்றான். 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டான்? பொண்ணும் வெளியுடைய சீமானா மாறிட்டான். அந்த நல்ல அந்த கர்த்தருடைய அபிஷேகம், அந்த ஆற்றல், அந்த அனுகூலம், அந்த வாய்ப்பை தேவன் திறந்து கொடுத்தார். இந்த வருஷத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் அந்த ஆற்றலையும் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தேவன் நமக்கு திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இது கிடைக்க போகுது? எப்படி இது நமக்கு தெரியும்? அவருக்கு வந்து பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரே ஒரு வழி தான் தெரியும். ஆனால் கர்த்தரை பொறுத்தளவு 1000 வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வழி கிடையாங்க, 1000 வழி இருக்குது. நம்ம நினைப்போம் இது மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைப்போம். அது மூலம் இல்லை, அதை தாண்டி வேற ஒரு வழியிலையும் கர்த்தரால் கொண்டு வர முடியும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சாதாரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல இல்லையா? 14ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்கள் உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த ஆசீர்வாதம் வந்து நல்ல கவனிங்களேன், இந்த ஆசீர்வாதம் வந்து ஏதோ ஒரு முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடையாது, தாத்தாவுடைய ஆசீர்வாதம் கிடையாது, பாட்டியுடைய ஆசீர்வாதம் கிடையாது. இல்லை யாரோ சிலர்லாம் கல்யாண நேரங்களில் நிறைய பேர் ஆசீர்வதிக்க சொல்கிறாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? கல்யாணங்களோ சில நல்ல விசேஷங்கள் வரும்போது பிள்ளைகளாம் ஓடி போய் என்னை ஆசீர்வதிங்க தாத்தா, என்னை ஆசீர்வதிங்க மாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் கிடையாது. இவர் கொடுத்த ஆசீர்வாதம் நல்ல கவனிங்க. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு 10ஆம் வசனத்தில், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னென்னா, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. பாருங்கள், இவன் இப்படி இவனை வந்து இந்த மெல்கிசேதேக்கு, இவர் யார் தெரியுமா? இவர் யாருன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க தியோபனீஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு இடத்துல வருவார், வந்து அந்த இடங்களை தோன்றி அந்த குறிப்பிட்ட காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே ஆபிரகாமை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக்கு என்ற அந்த பேரை உடையவராய் வந்து
அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்னதுக்கு ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்றத அங்கே அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதன் விசுவாசிக்கிறான், அதை பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அடுத்த வசனங்களே நீ பாருங்களேன், அவன் எப்படி பேசுகிறான் பாருங்கள். உடனே அங்கே இருக்க ராஜா வந்து கேட்குறான், நீ வந்து இந்த எல்லா விதமான பொருளையும் எடுத்துக்கோ, இந்த ஜனங்களை எனக்கு கொடு அப்படின்றான். உடனே அவன் சொல்கிறான் பாருங்கள், 23ஆம் வசனத்தில், வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என்ன சொல்கிறான் அங்கே 19ஆம் வசனத்தில் மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறான். என்ன ஆசீர்வதிக்கிறான்? வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இவன் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏன்னா எந்த ஆசீர்வாதத்துக்கும் நான் இப்படி நீட்ட போகிறதில்லை, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இப்படி தான் நீட்ட போகிறேன். ஏன்னா அங்கே தான் என் ஆசீர்வாதம் வரப்போகுது இல்லையா, மனுஷனுடைய உதவிகள் அல்லங்க. வேதம் சொல்லுது, தாவீது கூட சொல்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உடையவராகிய தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும், அந்த ஆசீர்வாதம் வரும் என்று பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் சொல்கிறதுக்கு முன்னாலேயே இங்கே மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடம் சொன்னான். என்ன சொன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. என்னன்னா வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இன்றைக்கும் கூட இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் மனுஷனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எதுக்கு? நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மளை நிச்சயமாகவே பெருக செய்யும்படியாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறான். ஆனால் இவனை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளை இல்லை, வயசு கிட்டத்தட்ட வந்து 99 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனால் உடனே எப்பயுமே மனுஷனுடைய புத்தி கொஞ்சம் குறுக்கு புத்தி, எப்பயுமே ஷார்ட்டில் கட் பண்ணி போகிறத நம்ம விரும்புது. எப்படியாவது ஒரு முன்னேறணும், யாருக்கு அளவாவது பிடிக்கணும், எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற வேலையில் ஆபிரகாம் வந்து 15ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆமாம் ஆண்டவரே, என்ன தருவீர், ஒரு பிள்ளை கூட இல்லையே, வயசு வேற கிட்டத்தட்ட 99 வயசாக போகுது, என்ன செய்ய போகிறது, என் வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அந்த வேலைக்காரனை நான் வந்து என் பிள்ளையை மாற்றிக்கலாமா, தத்து பிள்ளை எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஆனால் இவனை அழைத்து கொண்ட இந்த தேவன் என்ன சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று தேவன் ஆதியாமம் 12 சொல்கிறாரு இல்லையா. அவனை சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு பெரிய தேசமாக்குவேன் என்று தேவன் சொன்னார். அப்போ சொல்லும்போது நம்பி வந்துட்டான். நிறைய நேரங்களில் மனுஷனுக்கு உலகத்தில் வந்து நம்பிக்கை துரோகம் செய்கிறான். ஆனால் நான் சொல்கிறேங்க, இவரை நம்பி வந்தவனுக்கு ஒரு நாளும் துரோகம் நடக்காது இல்லையா. இவரை நம்பி வந்திருக்கிறான் ஆபிரகாம், அவனுடைய தேசத்தையும் அவனுடைய இனத்தையும் அவன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறான். வந்த உடனே அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள், வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு வானத்தையும் உடையவர உன்னதமான தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை இந்த உலகத்தில் வர்றாரு பாருங்கள். ஒரு ஆபிரகாமுக்காக வர்றாரு. வந்தவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வானத்தையும் பூமியும் உடையவராய் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? மனுஷனுடைய ஆசீர்வாதமா? எந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. சில மனுஷர்கள் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையாகவே அவன் ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாது. ஆனால் வேதம் இந்த தேவன் இங்கே ஆண்டவர் இங்கே வந்து பாருங்கள், மெல்கிசேதேக்கு என்ற பேரில் சொல்கிறாரு, என்னது, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிறான். 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். என்ன ஆண்டவரே, அழைச்சி கொண்டு வந்தீங்க, 75 வயசில் நான் வந்துட்டேன், வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் ஒரு பிள்ளை இல்லையே, வயசு வேறு 100 வயசாக போதே, என்ன செய்கிறது அப்படின்னு அவன் மிகுந்த ஒரு சோர்வோடு ஆண்டவர்கிட்ட அவன் பேசுகிறான். அப்படி பேசும்போது உடனே அவன் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு பாருங்கள், அவன் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே இப்போ 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நல்ல கவனிங்களேன், கொண்டு வராரு, பிள்ளை இல்லைன்னு சொல்லி புலம்புறான்.
சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே சில ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா ஒரு புலம்பல் வந்துடுது இல்லையா? ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறோம், சோர்வாகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் அங்கே பதில் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் கூட எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் நின்றுங்க, மனுஷன்கிட்ட போய் நிற்காங்க. பாருங்கள், அங்கே போய் நிற்கிறான். நின்னவனை அவன் சொல்கிறான், என் வீட்டில் இருக்க அந்த வேலைக்காரனை வந்து தத்து பிள்ளைய எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் உடனே அவனை கூட்டு போகிறாரு. வெளியே கூட்டு போய் பார்த்தா வானத்தை பார்க்க சொல்கிறாரு. வானை பார்த்து சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு. என்ன சொல்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். நம்ப முடியுமா? நம்புவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனால் சொல்கிறாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும், வானத்தை அண்ணாந்து பாரு, உன்னால் அந்த நட்சத்திரங்களை என்ன உன்னால் முடியுமா? எத்தனை உன்னால் என்ன முடியும்? அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் இருக்காரே, ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் சொல்கிறாரு, நீ என்ன பார்ப்போம், உனக்கு கணக்கு தெரியுமா, எண்ணி பாரு, எவ்வளோ என்ன முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எண்ணி பார்த்தா என்ன முடியுமா? அவர் சொல்கிறாரு, இவனமாய் உன் சந்ததி இருக்கும், இவ்வளவா உனக்கு பிள்ளை வரப்போனார். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் சொல்லிச்சான், ஹலோ டேடி அப்படின்னு குடித்தான். அங்கேருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் ஆபிரகாம் பார்த்துருக்கிறான்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்குங்க, ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் அவர் பார்த்துருக்க வேண்டும். ஏன்னா இந்த சந்ததி எப்படி இருக்க போனால் கிறிஸ்துவுக்குள்ளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன வரக்கூடிய சந்ததி, இவன் பிள்ளை மூலமாக தான் ஆண்டவராக இயேசு பிற்காலங்களில் வரப்போகிறார் என்பதை தேவன் அற்புதமாக சொல்கிறார். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த வசனத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். பாருங்கள், அங்கே வந்து சொல்கிறான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ என்னென்னா, அன்றைக்கி கூட ஆபிரகாமை போல தான் நாமும் விசுவாசிகளாக இருக்கிறோம். நம் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், என்னபோது நட்சத்திரங்களைப் போல இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும், இவ்வளவாய் உன் ஆசீர்வாதங்கள் இருக்கும். நீங்கள் என்ன ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிள்ளையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஒருவேளை சில பொருளாதார காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை சுகமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், உன்னை நான் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று தேவன் இங்கே 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஏன்னா ஒரு பிள்ளை தான் கேட்டான் ஆபிரகாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன் பிள்ளை இருக்குன்றார். என்ன மாதிரி ஆசீர்வாதம்! இவன் கேட்டது ஒரு பிள்ளை தான், ஆனால் இவனுக்கு கொடுத்தது எவ்வளோ, வானத்து நட்சத்திரங்கள் போல. அப்படி தான் பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாகவே ஒரு பெருக்கம் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பெருக்கம் இருக்குங்க. அதான் அவர் சொன்னார், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கே அது மட்டும் இல்லாமல் பிள்ளை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. ஆனால் அவன் வரும்போது என்ன சொல்லப்போனால், அப்போஸ்தலர் 7:5 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அடி இடம் கூட கிடையாதான், ஒரு அடி இடம் கூட கிடையாது வரும்போது. ஆனால் அவனுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு தேசத்தையே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு தேசத்தையே அவனை கொடுக்குறேன், ஒரு தேசத்தையே கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் பல நாட்களை கழிச்சிட்ருக்கீங்களா? நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தையே கொடுக்க முடியும்னா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை அவரால் கொடுக்க முடியாதா? கொடுப்பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த ஆண்டின் முடிவிலே அநேகர் சொந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்க. பாருங்கள், அங்கே சொல்லும்போது அவனை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் இருந்தவனை எடுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அங்கே பார்க்குறோம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே அவன் வந்து 5ஆம் வசனம் பாருங்கள். இதிலே ஒரு அடி நிலத்திலே ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். ஒரு பிள்ளையும் கிடையாது, ஒரு அடி நிலமும் கிடையாது. ஆனால் சொல்கிறாரு, உனக்கு பிள்ளையை கொடுக்கறது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுக்கு என்று ஒரு பெரிய தேசத்தையே கொடுக்குறேன். எப்படி பார்த்தீங்களா? நம்முடைய தேவன் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு சின்ன அளவு, ஆனால் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம்லாம் ரொம்ப பெரிய அளவு. அப்போ பாருங்கள், நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது? பெரிய பெருக்கத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க 24ஆம் அதிகாரம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சே, அதனால் அவனை ஆசீர்வதிக்க விட்டுடலாமா? நல்ல கவனிங்க, எல்லா நேரமே ஆசீர்வாதம் தேவைப்படுங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வேணும், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வேணும், வாலிபர்களாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வேணும், கணவன் மனைவியாக இருக்கிறீங்க ஆசீர்வாதம் வேணும், வயதானாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்கேயும் வாழவே முடியாது நம்ம, இல்லையா? அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னு இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம், இல்லையா? அப்போ தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வயசாயிருச்சு, ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை விடவே இல்லை. சரி, வயசாகி போச்சு, வயசான பிறகு அப்புறம் யார் இருக்கா கூட? கண்டிப்பாக ஒரு ஈசாக்கை தேவன் கொடுத்தார், இல்லையா? ஆபிரகாம் நிமித்தம் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அப்படி கட்டாயி போயிடுறது கிடையாது. என்ன சொல்கிறார்? அவர் சொல்லும்போது சொன்னார், என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா, உன்னை ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வத்தின் பேரை பெருமைப்படுத்தி உனக்குள்ள அந்த பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னார், இல்லையா? அப்படின்னா ஆசீர்வாதம் ஆபிரகாமோட ஸ்டாப் ஆகலைங்க. ஆபிரகாமுக்கு பிறகு அவனுடைய குமாரனாய் ஈசாக்கையும் அது பின்தொடர்கிறது. எடுங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுங்க, ஒரு 1ஆம் வசனத்தில் வாசி. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் உடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய குமாரனாக யார் வர்றதுங்க? ஈசாக்கு வர்றான். ஈசாக்கு வந்தால் ஈசாக்கு என்ன பண்ணுறான்? ஒரு பெரும் பஞ்சம், ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்த பஞ்சத்தை மாதிரி ஒரு பெரிய பஞ்சம். இன்றைக்கும் கூட பாருங்கள், நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பஞ்சம் வந்தாலும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருங்க? ஊரெல்லாம் கொரோனா வந்துச்சு, நமக்கு யாருக்கும் குறையில்லை, தெரியுமா உங்களுக்கு? ஊரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நான் பாருங்கள், இங்கே இருந்துட்டு கரெக்டாக பாருங்கள், கூகுளில் அவனுக்கு கடைக்காரங்க பணம் கொடுப்பேன், அவன் நேராக இங்கே வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுவான். பாருங்கள், மூட்டை மூட்டை வைப்பான். கடவுள் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அநேகர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நம்ம சர்ச்சுக்கு வர எல்லோரும் அந்த வருஷங்களில் திருப்தியாக நல்லா இருந்தாங்க, எல்லாருமே சாப்பிட்டாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், காரணம் ஏன் தெரியுமா? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குதுங்க. அதனால தான் ஊருக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனால் பஞ்ச காலத்தில் கூட நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். எத்தனை பஞ்சம் வந்தாலும் அத்தனை பஞ்சங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார், இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அநேகர் நினைக்கலாம், இங்கே அது நடக்குது, இங்கே நடக்குது, இந்த பொருளாதார நெருக்கடி வருது, அது வருது, இது வருது. எது வந்தாலும் நம்மளை பாதிக்க போகிறது இல்லை, இல்லையா? ஏன் பாதிக்க போகிறதுனா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவைகளை நம்ம மீது வைத்திருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே என்ன பண்ணுறான்? ஊரை விட்டே ஓடிடணும்னு பார்க்குறான். யார்? ஈசாக்கு ஊரை விட்டே போயிடலான்னு பார்க்குறான். ஊரை விட்டு பார்க்குறது பாருங்கள், ரொம்ப பேருக்கு ரொம்ப ஈஸி. பார்த்துருக்கீங்களா? இவங்களால் எதையுமே செய்ய முடியலைன்னா ஊரை விட்டு ஓடிட வேண்டியது, இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு சில சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த ஊர் சரியில்லைங்க. இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு சௌரன் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், அந்த மாதிரி மழையே இல்லை, நஞ்சை ஓட்டணும், பயிர் ஓட்டணும், மழை வருமா அப்படின்னு கேட்டார். மழையே இல்லை, ஆக்சுவலாக மழை இல்லை, யாரும் விதைக்கலை. நான் சொன்னேன், எங்கள் ஏரியில் தண்ணி நிறைஞ்சாதான் நான் விதை வைக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தைரியமாக சொன்னேன், மழை வரும், உங்கள் ஏரிக்கு தண்ணி வரும், நீங்கள் விதைங்க அப்படின்னேன். மழை வந்துச்சு, நல்லா தெரியுமா? மழை வந்துச்சு. அவங்க ஏரியெல்லாம் நம்பி இப்போ நம்ம சர்ச்சுக்கு பின்னால் இருக்க ஏரியும் நம்பிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா? இது எப்படின்னா, ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது, அவருக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த தேவ மனுஷன்கிட்ட கேட்போம். சூழ்நிலைலாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரை பார்த்தாவே ரொம்ப பேருக்கு என்ன பிரச்சனைனா, அது ட்ரைங்க,
நான் எப்பயுமே ட்ரையாக பார்க்குறதே கிடையாது. நான் எப்பயுமே ஹையாக பார்க்குறாள், ரொம்ப உயர்த்தி தான் பார்க்குறேன். பெரம்பலூரை பார்க்கும்போது அவங்களாம் சொல்லுவாங்க இது நடக்காது அப்படின்னு. நான் சொல்லுவேன் இது நடக்கும். எங்கள் வீட்டு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இப்போ அங்கங்கே நிறைஞ்சு எல்லா ஏரியும் நிறைஞ்சு இப்போ இங்கே வரைக்கும் நிறைஞ்சிருச்சு. இப்போ இங்கே நிறைஞ்சு அங்கே இங்கேயே போயிட்டுருக்கு இல்லையா? நான் சொல்கிறேங்க, நம்முடைய தேவன் இயற்கையெல்லாம் மாற்ற முடியும் இல்லையா? சில நேரங்களில் சிலருடைய காரியங்களை இது எப்படி நடக்கும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆவியானவர் எந்த காரியத்தையும் ஈஸியாக அவரால் செய்ய முடியும். சூழ்நிலையை மாற்ற முடியும், இயற்கையை மாற்ற முடியும். அதுக்கு ஊரை ஒரு காரணம் காட்டக்கூடாது. அனைவரும் சொல்லுவாங்க, இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போயிடுறேன், இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போயிடுறேன். எங்கே போனாலும் நீ அதே ஆளு தான், மாற மாட்ட போகிறதில்ல. என்னைக்கு நீ மாறுறையோ அப்போ தான் அவன் வாழ்க்கை மாறுமே தவிர ஊரை மாத்திரனால எதுவும் மாறப்போகிறது இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. அப்போ எப்படி மாறணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று விசுவாசிக்கணும். நிறைய பெரம்பலூருக்கு பாஸ்லாம் சொல்கிறாங்களாம், ஐயா அந்த ஏஎம்டி பாஸ் என்ன செய்கிறாருன்னு தெரியலைங்க, நல்லா வளர்கிறாங்க, எங்கேருந்தான் காசு வருதுன்னு தெரிலங்க அவருக்கு. இல்லை ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களா? வரலாறுகளை பற்றி கேட்குறாரு. எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறது? அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறதுனால தான் ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் இருந்த இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி சச்சை கட்டி வீட்டை கட்டி ஜம்முன்னு இருக்கேன் நான். சரியா? நானே இடத்த வாங்கி கட்டுறதுக்கு முயற்சி எடுத்து கட்டி வீடை எல்லாத்தையும் கட்டிட்டு ஜம்முன்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஊரை சொல்லியோ தொழிலை சொல்லியோ அவரை சொல்லியோ இவரை சொல்லி நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலையும் கர்த்தரால் நம்ம மாற்ற முடியும், எந்த ஊரையும் மாற்ற முடியும். தெரியுமா? எந்த ஊரையும் மாற்ற முடியும். பாருங்கள், அங்கே அந்த பெலிஸ்தருக்கு ராஜாட்ட போகிறார். அங்கே போன உடனே அவங்க இருக்கிற ராஜாவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறான். இவன் உடனே எகிப்தில் இந்த ஊரை விட்டு போகலான்னு பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாத, இங்கே குடியிரு. நீ எதை பஞ்சன்னு சொல்கிறையோ அந்த பஞ்சத்தை நான் ஆசீர்வாதம் மாற்றுறேன். இதுதான் ஏன் சேலஞ்ச். கர்த்தர் எப்போதுமே ரொம்ப பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கூட்டு வரதெல்லாம் விரும்புறதில்ல. சாதாரண ஏழை எடுத்து கர்த்தர் பணக்காரனாக இருக்கிறார். நான் தெரியும், ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த இடத்த வாங்கினப்போ ஒருத்தர் ஜோமனை வந்தார், ஒரு ஊழியக்காரர். ஐயா பாஸ்டர் இடம் வாங்கியிருக்கிறார் ஆண்டவரே, டாக்டர்களையும் இன்ஜினியர்களையும் நகைக்கடைக்காரர்களையும் ஜவுளி கடைக்காரர்களையும் கொண்டு வாங்க அப்படின்னு ஜோம் பண்ணார். நான் சொன்னேன் பக்கத்துலன்ட்டு, இந்த ஆள் ஜபத்தை கேட்காதீங்க, தப்பாக ஜோம் பண்ணுறாரு. இந்த ஊரில் இருக்க ஏழையை பூரா கொண்டு வாங்க, அந்த ஆளுகளை நீ ஆசிரியக்கிறேன் என்பது இந்த ஊர் மக்கள் கண்டுகொள்ளட்டும். அதாங்க பஞ்சத்தை செழிப்பாக்குறது. செழிப்பாக இருக்கிற இடத்துல போய் ஒட்டிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன மத்தியில் இருக்கிறார். இந்த வருஷத்தில் கூட தேவனுடைய பிள்ளையிலே, உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே, உங்களுடைய குடும்பங்களிலே பஞ்சத்தை செழிப்பாக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அப்போ இங்கே சொல்கிறாரு, ஊரை விட்டு போகலான்னு பார்க்குறான். உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். நான் சொல்கிற ஆசீர்வாதம் உன் கூட பண்ண உடன்படிக்கைனால கிடையாது, உன் தகப்பனாய் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா? அப்படின்னா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆசீர்வதிப்பேன் சொன்ன அந்த உடன்படிக்கை நிமித்தம் அந்த வாக்கை நான் நிறைவேற்றுகிற தேவன். அது மட்டும் இல்லை, நான் என் பேரிலே என்ன பண்ணியிருக்கேன்? சத்தியம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? என்னை விட பெரியார் இந்த உலகத்தில் இல்லைன்றனால நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறேன்னா, நான் உன்னையும் உன் சந்ததியை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈசாங்கிட்ட போய் பேசுகிறார். சொல்கிறாரு, நீ போயிடக்கூடாது, அப்படி போனால் அது என் நாமத்துக்கு அவமானம், நீ போயிடக்கூடாது, நீ இந்த ஊரில் குடியிரு அப்படின்றார். உடனே இங்கே பாருங்கள், ஆபிரகாம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், அவன் ஒன்று செஞ்சான் தெரியுமா உனக்கு? அவன் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களையும் என்னுடைய எல்லா விதமான அந்த பிரமாணங்களையும் அவன் கை கொண்டபடியினால் நீ இப்போ கீழ்ப்படுறியா? உங்கள் அப்பாவை நீ கீழ்ப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் உடனே பாருங்க சொல்கிறான், நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஆபிரகாமிட்ட சொன்ன மாதிரி நான் திரும்பி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, இவன் பிறக்கிறதுக்கு முன்னால் சொன்னாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஆனால் அதே வசனத்தை
ஆபிரகாம் பிறந்து இவனுக்கு திருமணமான பிறகு இவன் ஒரு ஊரில் இருக்கான். அதே வசனம் திரும்ப பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள்ள என்னது சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஊரை விட்டு போகலான்னு நினச்சாலே அடுத்த வசனம் ஈசாக்கு கேரளே அந்த ஊரை விட்டு நகலலை அப்படி இருந்துக்கிட்டான். சரி, கத்தர்பாடு ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை. ஆனால் கீழ்ப்படுகிறது யார் வேலை? என் வேலை. நம்ம 2 பேருக்கு ஒரு வேலை இருக்குது. கத்தனை ஆசீர்வதிக்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்யணுங்க. அவர் சொல்லிட்டார் நீங்கள் இருங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? கேட்டு செய்யணும். அவங்க கூட பாருங்கள், ஊழியத்துக்கு வந்த உடனே நிறையா பிரச்சனை. ஊரை விட்டே ஓடிடலான்னு பார்த்தேன். பாஸ்டர் சாம்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அந்த ஊரை விட்டு போயிடலான்னு பார்க்குறேன். எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டார். ஒரே தொல்லை, பிசாசு தொல்லை. அவர் சொன்னார், எந்த ஊருக்கு போக போகிறீங்கன்னு கேட்டார். பக்கத்தில் அரியலூர் இருக்குது, அங்கே போகலான்னு பார்த்தேன். சொன்னார், அரியலூர் உங்கள் பெரம்பலூர் இருக்க பிசாசு அப்படியே அரியலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகினாரேன்ட்ட, அங்கே வந்துடும் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், இதே ஊரில் அந்த பிசாசை எதிர்கொள்ளுங்கன்னாரு. அன்றைக்கி சொன்னார் பாருங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். இப்போ என்னை பார்க்க போலாம் சொல்கிறாரு, பிசாசை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பார். பிசாசை 4 போட்டு இடத்தெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கின பிறகு ஓடலாம் முயற்சி எடுத்தேன் பாருங்கள். சொன்னார், எந்த பிசாசையும் எந்த இடத்துல பிரச்சனை போதோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு வச்சுருக்கிறாரு. சும்மா ஊராக விட்டு ஓடிட்டு போகிற ஊழியம் கிடையாது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி கூட நீங்கள் செய்கிற தொழில்களோ வியாபாரங்களோ மற்ற எந்த காரியங்களோ சில எதிர்ப்புகள் வருதான், பயப்படாங்க. அந்த இடத்துல தேவன் பெரிய வெற்றி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அங்கே பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. மனுஷனுடைய எதிர்ப்பு இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம், அந்த இடத்துல பெரிய வெற்றியை தேவன் கொடுக்குறார். பாருங்கள், இருந்த உடனே பாருங்கள் இப்போ அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஈசாக்கு இப்போ பாருங்கள் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். எல்லோரும் விதை விதைச்சா அந்த வயலில் விதை விதைக்கலாம், அந்த காட்டில் விதை விதைக்கலாம், அது நியாயம் இல்லையா? ஆனால் இவன் எங்கே வச்சான் பார்த்தீங்களா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை வைத்தான். அந்த தேசத்தில் இருக்க எல்லா நிலமும் இவன் நிலமாயிடுச்சு. எல்லா பேர் ஓடி போயிட்டான். அதாவது பஞ்சத்தை கண்டு பயந்து உடனே கூட ஓடி போயிட்டான். ஆனால் பஞ்சத்தை எதிர்த்து நின்ற ஈசாக்கு அந்த தேசம் முழுவதையும் விதை வைத்தான். விதை வச்சு பாருங்கள், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விழித்தெழுந்து மகா பெரியவனானான். ஒரே வருஷத்துலங்க, ஒரே வருஷத்தில். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த 2 சொல்லுங்கள் எல்லாரும், ஒரே வருஷத்தில். இந்த 2025 மறந்துட வேணாம், 25 சொல்கிறாரு. சில ஆள் சொல்லுவாங்க, பாருங்க நாளாக கடத்துவாங்க. இந்த வருஷம் இல்லை ஆண்டவர், அடுத்த வருஷம் டைம் கொடுத்துக்குறோம். அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அவர் சொல்கிறார் இந்த வருஷத்துலையே சொல்கிறார் பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர வீட்டிலிருந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் மேலே பொறாமை கொண்டு ஒரே வருஷத்தில் பெரிய ஆள் ஆகிட்டான். எப்படி ஆகிட்டான் பாருங்க. அவனுக்கு ஏதோ ஒரு 4-5 ஆடு இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமை கொண்டு, பொறாமப்படுறத்தக்க அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் மேலே யாராவது பொறாமப்படுறாங்களா? நம்முடைய தேவன் பஞ்சத்தின் மத்தியிலே செழிக்கக்கூடிய தேவன், செழிக்க வைக்கக்கூடிய தேவன். அப்படின்னா பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு அங்கே அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் மேலே பொறாமை கொண்டார்கள். உங்களை யாராவது பொறாமப்படுறான்னா அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே பொறாமல் ஆரம்பிக்குதா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் முடிவாகலை. அப்போ அப்படி தேவன் இங்கே ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எடுங்க, அவனுடைய பேரனை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்ப்போம். எடுங்க, சந்ததி சந்ததியாய் தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். எடுங்க, அதை பற்றி போகலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து. இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோப்பு இல்லையா? இந்த யாக்கோப்பு ரொம்ப நல்ல மனுஷன் கூட கிடையாது, பயங்கரமான ஏமாத்துக்கார பையன். எத்தன் பேரே யாக்கோப்பினாவே என்ன காலவாரி வருவேன்னு அர்த்தம். பெரிய பயங்கரமான ஆள் பாருங்கள். காலவாரி வரலாம். பிறக்கும் போதே அவங்க அண்ணனுடைய காலை பிடிச்சிட்டே பிறந்தானா. 2 பிள்ளைங்க 2 பேரும். பின்னால் வரும்போதே பிடிச்சிட்டே வந்திருக்கிறான், எப்படா அவனை காலை வருவோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு யாக்கோப்பை என்ன பண்ணுறாரு, ஏமாற்றி அவனுடைய அம்மாவையும் அவங்க அப்பாவையும் ஏமாற்றி சேஷபுத்திர அவனுடைய அண்ணன் ஏமாற்றி சேஷபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டான். நல்ல சுபாவம் இல்லை. ஆனால் கர்த்தர் மேலே இருந்த ஒரு பெரிய தாகம் வாஞ்சை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டான். செஞ்ச உடனே பாருங்கள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஊரை விட்டே போனோம். அவனுடைய
பாருங்கள், ஈசாக்கும் ரெபெக்காலும் மகனை பார்த்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இருக்காத, உன்னை மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்புனா அங்கே 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கேருந்து ஒரு சம்பவத்தை வாசிப்போம். நம்ம எடுங்க. யாக்கோபு பெயர்சபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கிய விடத்து கற்களிலே ஒன்றை எடுத்தான். தலையீன்கள் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. நல்லா கவனிச்சிங்களா? பார்த்தீங்கன்னா இவனுடைய அம்மா அப்பா எல்லோரும் விட்டுட்டாங்க. ஒரு அனாதை மாதிரி இருக்கிறான். யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. அம்மா அப்பா இல்லை, அவனுடைய சகோதரன் கிடையாது. அப்படியே ஒரு காட்டு வழியாக போகிறான். பெரிய ஒரு பிரயாணம் நடக்குது. போயிட்டு இருக்கும்போது சூரியன் மறையிற வேலையிலே அவனை நினைக்கிறேன் அது வரைக்கும் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததே கிடையாது. திடீர்னு போகிறான், மறைஞ்சிருச்சு. அங்கே உடனே ஒரு கல் கிடந்துச்சு. அந்த கல்லை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டான். நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நல்ல அருமையான தலையை வச்சு நல்லா படுத்துருந்துருப்பான். இப்போ கல்லை வச்சு படுத்துருக்கிறான். அங்கே ஒரு சொப்பனத்தை காண்டா அங்கே அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏணி வானத்தில் போய் தொட்டு கொண்டிருக்கு. இருக்கும்போது அதில் தேவதூதர்களும் ஏறுகிறவர்களும் இறங்குறவமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சொப்பனத்தை கண்ட உடனே இவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், அங்கே கர்த்தர் அந்த சொப்பனத்தில் நம்மோட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு பாருங்களேன். பேசுகிறாரு, படுத்திருக்கிற பூமி பாருங்கள் சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்களெல்லாம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன வார்த்தை கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த இடத்துல யார் இருக்கா? எப்பயுமே பிசாசு யாரையுமே ஆசீர்வதிக்காது, கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமா எங்கள் மேலே என்று கர்த்தர் என்று சொல்கிறாரு. உன் தகப்பனாய ஆபிரகாமுடைய தேவனும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த என்ன தேசத்தெல்லாம் கொடுக்க போகிறேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஆபிரகாமுடைய சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்குன்னு சொன்னார். இவன்ட்ட சொல்கிறார், இன்னும் டீப்பாக என்ன சொல்கிறாரு, பூமியின் தூளவில் அந்த பூமி மண் இருக்கு இல்லையா, அது மாதிரி இவன் சந்ததி இருக்குன்றாரு. ஆபிரகாமுடைய சொன்னார். இப்போ யாக்கோபுட்ட இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, இன்னும் ஒரு சந்ததி பெருகுன்றாரு. ஆனால் என்னங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகலை. அப்பா அம்மா கூட இருந்தாங்களா? இல்லை. யாருமே இல்லை. ஒரு அனாதமாக நிற்கிறான். யாரும் உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. அண்ணன் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு நிற்கதியாக விடப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அங்கே யார் வர்றதுங்க? இந்த ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன் இருக்காரே, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உனக்குள்ள இந்த பூமியில் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கும்னு சொன்னாரே, அந்த தேவன் இவனை தேடி வந்துட்டார். நல்லா கவனிங்களேன். ஆண்டவரே ஆபிரகாம் இருக்கிற இடத்துலையும் வந்தார். அதே தேவன் ஈசாக்குடைய பஞ்சகாலத்திலையும் வந்தார். இப்போ நடு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான் யாக்கோப்பு, அங்கேயும் வந்துட்டார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் எங்கிருந்தாலும் தேடி நம்மளை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. எங்கே போனாலும் நீங்கள் நல்ல தொழில் செய்கிறோமா, இடமா, வியாபாரம் பண்ணுற இடமா, வீடா, கல்லூரியா, ஸ்கூலா, நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்களோ அந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே இருக்கிறதுங்க. நீங்கள் எங்கே போனீங்களாலும் அங்கே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், உடனே இந்த ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்குறார். வந்தோடனே இவன் பார்க்குறான். அந்த ஏணி என்னது? அந்த ஏணி என்ன தெரியுமா? அந்த ஏணி யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு. அந்த ஏணி யாருன்னு? ஆண்டவராக இயேசு. கீழே பூமியில் ஒரு அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்கு, மேலே வானத்தை எட்டி இருக்குது. அதான் சொன்னார், ஏசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏணியாக இருக்கிறது யார் தெரியுமா?
ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல வந்து அந்த ஏணியை காமிக்கிறாரு. அந்த ஏணியை காமிச்ச உடனே பார்க்குறான், மேலே நின்று கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசீர்வதிச்சு சொன்னோன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு, வேண்டாம் என்ன பேசுகிறாரு பாருங்களேன். அங்கே சொல்கிறார் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து சொல்கிறாரு. நீ போக பயப்படாத. ஏதோ ஒரு ஊருக்கு பாருங்க, இந்த ஆண்டை ஆரம்பிக்கும் போது 25 ஆண்டு எப்படி இருக்குமோ, காலையில் ஜோசியக்காரன் வந்துடுவான், டிவியில் உட்காந்து சொல்லுவான், இந்த ஆண்டு இந்த ராசிக்காரனுக்கு இப்படி இருக்கும், அந்த ஆண்டுக்காரன் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கணுவான். அவனுக்கே சரியில்லை பிரச்சனை, அவன் ராசி சரியில்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் நான் உன்னோடு இருந்து இந்த 2020 ஒவ்வொரு நாள்லையும் உன் கூட இருந்து பாருங்கள் இடத்துல உன்னை காத்து, நல்ல கவனிங்களா, உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன் அப்படின்னு என்ன தான் 2026 போகும்போது இதை விட நம்ம மேலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அதை விசுவாசிங்களாராம் கரங்களை தட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் இந்த நைட்டில் இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம ஏன் இந்த நைட்டில் வந்திருக்கிறோம்? யாக்கோப்பு மாதிரி நம்மளும் நைட்டில் உட்காந்துருக்குறோம். யாக்கோப்பு படுத்துருக்கிற நைட்டில் அங்கே எங்கே இருக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்துட்டார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அடிக்கடி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளில் இந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவதில்லை. எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமானத்தோடே திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி என்ன பண்ணானா, பொருத்தனை பண்ணி கொண்டான். சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு சோறு போட்டிங்கன்னா போதும், ரெண்டாவது நான் உடுத்துறதுக்கு துணி கொடுத்தா போதும், அது மட்டும் இல்லை, என்னை காத்து மீண்டுமா என் தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீ கொடுக்குறது எல்லாவற்றிலையும் என்ன கொடுப்பேன், தசமபாகம் கொடுப்பேன். எப்படி கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் அப்படின்னா, இவனுடைய தாத்தா இருக்காரு, யார், ஆபிரகாம் 14ஆம் அதிகாரத்தில் கொடுத்தாரு இல்லையா. ஈசாக்கு கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியலாம் கூட, ஈசாக்கின் மீது வந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவன் கண்டிப்பாக கொடுத்துருக்க வேண்டும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவன் தசமபாகத்தை பற்றி முதல் முறையாக பேசுகிறானாவே இவன் தகப்பனாகி ஈசாக்கிடம் இவன் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சொல்கிறான், எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், எனக்கு நீ கொஞ்சம் துணி கொடுத்தா போதும் ஆண்டவரே, நீ எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலையும் உனக்கு என்ன செய்வேன், தசமபாகம் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சமானத்தோடே என்னை திரும்ப கூட்டு வந்துடணும், மறந்துடாங்க. எப்படி சொல்கிறான் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்ம எப்படி ஆரம்பித்து கொண்டு போகிறாரோ அதே போல் வருகிறான் ஆரம்பித்து இதே இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் சிலருக்கு பாருங்கள், ஐயோ இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, சிலர் பாருங்கள் வியாதியா, நம்முடைய சில காரியங்களா, சில ஆளுகளுக்கு இருப்பமா இல்லைன்னா சில வெளியாக நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என் தகப்பனுடைய வீட்டுக்கு என்ன செய்ய திரும்ப பண்ண வேண்டும். இதுதான் தகப்பனுடைய வீடு. இந்த வீடு, இந்த தேவனுடைய வீடு இருக்கே, இது அவருடைய வீடுங்க. அவருடைய வீட்டுக்கு அவர் சொல்கிறாரு, எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதை விட இன்னும் செழிப்பாய் ஆசீர்வதித்து அவர் கொண்டு வருவது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுதாங்க வேற சொல்லுது, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று அங்கே பாருங்கள் வந்து யாக்கோப்பிடம் சொல்கிறார். சரி, இப்படி யாக்கோப்பிட்ட இவர் சொன்னாரே, ஆபிரகாமிட்ட சொன்னார், நிறைவேற்றினார். ஈசா கிட்ட சொன்னார், நிறைவேற்றினார். யாக்கோப்பிட்ட சொல்லி அதை நிறைவேற்றுகிறார். எப்படி எடுங்க, யாக்கோப்பு எடுப்போம், ஒரு வசனத்துக்கு போவோம், எடுங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், அப்படியே திருப்புங்க, 30ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் பாருங்கள்.
அதிகாரம் 30:43 சொல்கிறார், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதையும் உடையவனானான். பாருங்கள், 20 வருஷம் ஆச்சு போய். 20 வருஷத்தில் 14 வருஷம் கல்யாணம் முடிக்கல, காலத்தை காலி பண்ணிட்டான். கல்யாணம் முடிக்கல, 2 அம்மாவை கல்யாணம் முடித்தான். 7 14 வருஷம் போச்சு. மீதற்கு 6 வருஷத்தில் அவங்க மாமனார் இருக்காரே, ஏமாத்தியே காலி பண்ணி விட்டார். 10 முறை என்னுடைய சம்பாத்தியம் ஏமாற்றப்படுது. அதில் எல்லாவற்றையும் மத்தியிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாரு, இவ்விதமாய் அந்த புருஷன், எந்த புருஷன்? யாக்கோப்பு. பாருங்கள், புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதையும் உடையவனானான். பாருங்கள், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், 20 வருஷம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண 20 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தாரு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஏற்கனவே இவன் கொஞ்சம் சரியில்லாத பையன். என்னென்னா, அப்பாவை ஏமாத்தினா, அம்மாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, ஆனால் மாமனாரை மட்டும் ஏமாற்ற முடியலை. ஏன்னா மாமனார் இவனோட கில்லாடி. இவன் 10 அவன் 100 லெவலில் இருக்கான். எப்போயுமே தெரிஞ்சுங்க, ஏமாத்துக்காரன் இன்னொரு ஏமாத்தோட பெரிய ஏமாத்திர மாட்டிக்குவான். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளும் யாரையும் ஏமாற்ற முடியாதுங்க. நம்ம கூட நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கோப்பை அங்கே பாருங்கள் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்தவனை இன்னும் ஒன்று அந்த ஒரே ஒரு வசந்தம் வாசிப்போம். எடுங்க, அதில் 32ஆம் அதிகாரம் 10 வசனம் எடுங்க. 32:10 32ஆம் அதிகாரம் 10 வசனம். அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதும் 2 பரிவாரங்களை உடையவனானேன். என்ன சொல்கிறாரு? ஒரு கோலுங்கை. இவர்கள் உங்களோட தொழிலே கிட்டத்தட்ட ஆடு மேய்க்கிற தொழில் தான் இல்லையா? ஆடு மேய்க்கிற தொழில் வச்சுருக்கான். ஒரு கையில் ஒரு கோல் வச்சுருக்கான், ஒரு தடி வச்சுருக்கான். கோலுங்கையுமாய் அந்த யோர்தானை கடந்து போகிறான். இப்போ 2 பரிவாரங்கள், பல கோடி ரூபாய்கள் சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். திரும்ப வர்றான். ஒன்றும் இல்லாமல் போன ஒரு ஆளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு 2 பரிவாரங்களை தேவன் அவனுக்கு என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். இந்த வருஷத்தில் கூட அநேகர் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சில காரியங்கள் இல்லை பாஸ்டர், சில விஷயங்கள் இல்லைன்னு நினைக்கலாம். ஆண்டவர் நீங்கள் 1 கேட்டால் அவர் 2 கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கார். ஒருவேளை நீங்கள் ஒரு இடம் கேட்டிங்கன்னா அவர் 2 பிளாட் கூட கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு வீடு கேட்டால் இன்னும் 2 கூட கொடுப்பார் அவர். நீங்கள் ஒரு தொழில் கேட்டிங்கன்னா இன்னும் 2 தொழில் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா அவர் 2 பரிவாரங்களை உடையவனாகி வர்றான். பயங்கரமான ஒரு பெரிய கூட்டம். ஆள் ஒரு தனியாக காட்டுக்குள்ளே படுத்திருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டத்தோட போகிறான். கிட்டத்தட்ட 13 பிள்ளைங்க, கொஞ்சம் பிள்ளை கிடையாது, பஞ்சாதி பிள்ளைகளோட பெரிய ஆடு மாடுகள் பெருக்கத்தோடு போனால் பயங்கரமான ஒரு பெருக்கம். 2 பரிவாரங்களோட தேவன் அவனை ஆசீர்வதித்து திரும்ப அவரை பண்ணுகிறார். இன்றைக்கும் கூட இந்த 2025ஆம் வருஷத்தில் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோப்புடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது 10ஆம் வசனத்தில், அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல. நான் ஏற்கனவே ஒரு திருட்டு பயிலாக இருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, நீ என்னையும் நம்பி நீர் என்ன பண்ணிட்டீரே, ஆசீர்வதிக்கிறீர். ஏன்னா சுபாவெல்லாம் மாறிடுச்சு. இப்போ மாறிட்டு பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு, நான் பாருங்கள் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களுடையவன் நானேன் என்று சொல்லி அங்கே தேவனோட சமூகத்தில் அங்கே யாக்கோப்பு தேவன் ஆசீர்வதித்த அந்த தேவனுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோம் இல்லையா? மனுஷனுடைய திறமைகளும் அவனுடைய படிப்பும் அவனுடைய சில காரியங்களும் இந்த உலக மக்கள்கிட்ட செல்படி ஆகலை. ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தர் மாத்திரம் இருக்கும்போது தான் எல்லா இடங்களையும் நம்ம வெற்றி சிறக்க முடியும். அந்த தேவன் தாண்டிலே நம்ம கூட ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்ம கூட தேவன் இருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏமாற்றுக்கார வந்தால் நம்மளை ஏமாற்ற முடியாது. என்னை ஒரு ஆள் போன வருஷம் ஏமாற்றலான்னு பார்த்தான், நடக்கலை, கதை நடக்கலை. பாருங்கள், அவன்கிட்ட கொடுத்து பிடிங்கிட்டு வாங்கிட்டோம் எல்லாத்தையும். கடவுள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரண்டையும் பிடுங்கி கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்குற தேவன். நம்முடைய தேவன் இன்றைக்கி கூட நீங்கள் தொழில்கள் பண்ணுறீங்க, சில காரியங்கள் பண்ணுறீங்க, சிலர் கடந்த ஆண்டில் ஏமாற்றப்பட்டிருந்தால் கூட அந்த ஏமாற்றப்பட்ட இடங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு திரும்பி பிடுங்கி கொடுப்பார். நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எடுங்க, இன்னொரு சில வசனங்களுக்கு போவான். அங்கே யாக்கோபை ஆசீர்வதித்தார்.
அது மட்டும் இல்லாமல் யோசேப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எடுங்க அவனுடைய கொள்ளு பேரன், எடுங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், எடுங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். 9-10. அங்கே அந்த அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அடிமையாக இருந்த யோசேப்பை பாருங்கள் ஒரு பெரிய அதிபதியாக தேவன் மாற்றிட்டார். எப்படி தெரியுமா? இது எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னா, இந்த சொந்த சகோதரர்கள் விற்றுட்டாங்க, எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான், கிட்டத்தட்ட 17 வயசில் விற்கப்படுறான், 13 வருஷங்கள் எகிப்தில் இருக்கிறான், சரியாக 30 வயசுலங்க அந்த தேசத்திலேயே ஒரு பெரிய பிரதம மந்திரியாக மாறிட்டான். ராஜாவே அவனை பார்த்து கேட்குறான். நான் யோசித்து பார்க்குறேன், யோசேப்பை மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை அவங்களால் பார்க்கவே முடியாது தெரியுமா? பாருங்கள், யோசேப்பு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனை. முதலாவது பைபிளில் ரியல் எஸ்டேட் பண்ணது அவன் தான். ரியல் எஸ்டேட்டு பார்த்துருக்கீங்களா? ரியல் எஸ்டேட்னா தெரியுமா? பிளாட் போட்டு விற்கிறான் இல்லையா? அந்த மாதிரி நிலங்களை தேசத்தில் 7 வருஷம் பஞ்சாயிடுச்சு. பஞ்சாயிடுச்சுன்னா அந்த ராஜா சொல்கிறான், மக்களுக்கு இப்போ நீ தான் கொடுக்குன்னு சொல்கிறான். முதல்ல ஆடு மாடை கொடுக்குறான். பணத்தை கொடுத்து வாங்கினா பணம்லாம் போச்சு, பணம் தீர்ந்து போச்சு. பணம் தீர்ந்து போனால் அடுத்து என்ன பண்ணால் ஆடு மாடுகள்லாம் கொடுன்னு கேட்டான். அடுத்து ஆடு மாடு வியாபாரம் நடக்குது. எப்படி வியாபாரம் பண்ணுறான் பாருங்கள். ஒரு பிரதம மந்திரிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருந்தால் வியாபாரத்தை சூப்பராக நீங்கள் பண்ணிடலாம். தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. திரும்ப ஆடு மாடெல்லாம் கொடுத்து முடித்தான். எல்லாத்துக்கும் ஒரு 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 மாடை கொடுத்தானா ஒரு மூட்டை கொடுப்பான், ஒரு ஆடை கொடுத்தானா ஒரு மூட்டை கோதுமையை கொடுப்பான். இப்படி ஆடு மாடெல்லாம் காலியாக போச்சு. கடைசி வந்தால் மக்கள்லாம் ஏன் ஆடு மாடையும் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். சரி இருக்கிறது இருக்க ஒரு நிலத்தை கொடுன்ட்டான். பைபிள்லங்க முதல் முறையாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு பிளாட் போடுறாங்க இல்லையா, நிலத்தை பூரா வாங்கிட்டான். வாங்குறான். எப்படி வாங்குறான்னா, கொடு, 1 ஏக்கர் நிலம் கொடுத்தேன்னா உனக்கு ஒரு மூட்டை கோதுமை கொடுக்குறேன். எப்படி வியாபாரம் பண்ணுறான் பாருங்கள். சரியான ஆளுங்க, சாதாரண கிடையாது. 13 வருஷங்கள் அப்படியே தன்னை உருவாக்கிக்கிட்டான். என்ன உருவாக்குறான்னா, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியாவை கடவுள் கொடுக்குறார் பாருங்க அவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி கூட இதுவரைக்கும் நீங்கள் பண்ண பிஸ்னஸ் வேறுங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வேறு. ஏன்னா தேவன் அபரிவிதமாய் சில வித்தியாசமான ஐடியாக்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆடு மாடை வாங்குறான். ரியல் எஸ்டேட் இருக்கிற நாட்டில் இருக்க ஒரு வயலுக்கு நிலம் சொந்தம் இல்லை. எல்லா நிலமும் யாருடைய நிலமாகிடுச்சுப்பா. எல்லா நிலமும் எகிப்து ராஜாவுக்கு சொந்தமாகி போச்சு. வருவான், ஒரு மூட்டை நிலம் கொடுப்பான், 1 ஏக்கர் எழுதி வச்சுட்டு போயிடுவான், ராஜாவுக்கு சொந்தம்ட்டு போயிடுவான். அந்த தேசத்தில் இருக்க அவ்வளவு நிலங்களும் யாருக்கு? பார்வோனுக்கு சொந்தமாயிடுச்சுங்க. எப்படின்னா, இவ்வளோ பெரிய அறிவு எப்படி வந்துச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார் மேலே இருந்துச்சுங்க? யோசேப்பு மீது இருந்துச்சு. யோசேப்பு மீது இருந்ததுனால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட விதவிதமான ஐடியா. பெரிய பெரிய குடோனை கட்டி போடுறான். நம்ம சர்ச்சுக்குள்ளே வரும்போதே அங்கே அரிசி குடோன் இருக்குது. இந்த குடோனை அவன்கிட்ட வந்த ஐடியா தான். நம்ம நாட்டில் இருந்தால் கூட ஐடியா யாருக்கு கொடுத்தது தெரியுமா? யோசேப்பு தான் கொடுத்த ஐடியா. அங்கங்கே தேசத்தில் பூரா குடோன் கட்டு அப்படின்ட்டான். குடோனை கட்டி 7 வருஷத்தில் தேசத்தில் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் தானியம் கொடுக்குறான். தானியம் கொடுக்கும்போது சும்மா கொடுக்கல, எப்படி கொடுக்குறான்? வியாபாரமே பண்ணுறான். பண்ணி அந்த நாட்டில் இருக்க எல்லா ஆடும் எல்லா மாடும் யாருக்கு சொந்தம்? எல்லாம் பார்வோனுக்கு சொந்தமாயிடுச்சு. எல்லா நிலங்களும் இன்னும் கொஞ்சம் விட்டால் வீடை கூட வாங்கி இருந்திருப்பான். எல்லா நிலங்களையும் பட்டான். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிட்டான். காரணம், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற்றினதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நீங்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் அதை தேவன் ஆசீர்வதிப்பார். சில புதுவிதமான ஐடியாக்களை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். புதுசாக சில காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். அங்கே தேவன் என்ன பண்ணார்? அடிமையாக இருந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய அதிபதியாக மாற்றினார். இது யாருடைய ஆசீர்வாதங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்னது? ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. யோசேப்பு ஆசீர்வதிச்சவரே ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? தாவீதையும் ஆசீர்வதித்தார். எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, அதுக்கு போகலாம். ஆனால் பாருங்கள், தாவீதை எப்படி ஆசீர்வாதம். எடுங்க, அதே அதிகாரத்துக்கு போகலாம். நம்ம சங்கீதம் 78ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரம்
70 வசனம் பாருங்க, நான் வாசி 70லிருந்து 78 வசனம் தந்து, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுலில் இருந்த அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை நம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கையிலின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? ஆபிரகாமை அங்கே பாருங்கள், ஆபிரகாம் ஆசிரியத்தார். ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு ஆசிரியக்கப்பட்டான். ஈசாக்கு மூலமாக யாக்கோபை ஆசிரியத்தார். யாக்கோபு மூலமாய் யாரை? யோசேப்பை ஆசிரியத்தார். யோசேப்பை மட்டும் இல்லைங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிரியத்தார். அதுக்கு பிறகு இங்கே தாவீதை ஆசிரியக்கிறார். தாவீது யார்? ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன், சும்மா கொஞ்சம் ஆடுகளை வச்சிருந்த ஒரு ஆள். இவரை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எடுத்து ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார். ஒரு ஆட்டு மேய்ப்பன் இந்த உலகத்தில் சரித்திரத்திலேங்க ஒரு ஆட்டு மேய்ப்பன் ராஜாவாக மாறுறான். என்ன மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி கூட நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளோ சில ஆட்களோ சில பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு உத்தியோகங்களுக்கு, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடிய வாய்ப்பை தேவன் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பெரிய சில காரியங்களை செய்வதற்கு தேவன் சில வாய்ப்புகளை திறப்பார். ஏன்னா இவன் சாதாரண ஒரு மனுஷன் தானே. யார்? தாவீது. சும்மா கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னால் தானே தெரிஞ்சான். ஆனால் இவனை என்ன பண்ணுறாரு? எடுத்து கரவலாடுகளின் பின்னாலே திரிந்த அவனை எடுத்து இஸ்ரவேலின் மேல் என்ன பண்ணான? பெரிய ராஜாவாக மாற்றிட்டாரு. மாற்றினா அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே இருந்ததுனால 40 வருஷம் அற்புதமாக ஆட்சி நடத்துகிறான். என்னம்மா ஒரு ஆட்சி பாருங்கள் இல்லையா? அவ்வளோ அழகாக நடத்துகிறான். அவனுக்கு முன்னால் ஒருத்தர் நிற்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அங்கே கரவலாடுகள் பின்னாலே இருந்த அவனை பெரிய ஒரு தேசத்துக்கே ராஜாவாக மாற்றினார். சின்ன ஆடுகள்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நம்பி தான் தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். சின்ன சபையை உண்மையாக ஒரு ஆள் மேய்க்கும்போது தேவன் அவர்கள் நம்பி பெரிய சபையை தேவன் கொடுப்பார் இல்லையா? நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட இந்த சபை சின்னதாக இருக்குது. வேதம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமான் என்று வேதம் சொல்லுது. நான் நினைக்கிறேன் நம்ம ஊரில் இந்த சபை ஒரு பெரிய சபையாக மாறப்போகிறது. நிச்சயமாக மாறும். எப்படி மாறும்? அவர் சொல்லியிருக்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். இது நான் செய்ய போகிறதில்ல, அல்லது நீங்களும் செய்ய போகிறதில்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் செய்ய போகிறதுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் செய்யும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவனை ஒரு சின்ன கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னால் இருந்தான். அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கரவல ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார். கரவல ஆடுகள்னால் யார் தெரியுமா? கரவல ஆடுகள்னால் குட்டி போட்ட ஆடு. இந்த ஆடுகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னு வச்சுங்க. ஆட்டு மந்தை இருக்கும்போது சில ஆண் ஆடுகள் இருக்கும், அது ரொம்ப வேகமாக போகும். சில நேரங்களில் சில வயசான ஆடுகள் இருக்கும், சில கொஞ்சம் வத்தல் தொத்தனமான சில ஆடுகள் கூட இருக்கும். ஆனால் இந்த கரவடால் இருக்கேன், இந்த ஆடு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அது அப்போ தான் குட்டி போட்டிருக்கோம். அதை மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை நடத்துகிறதே கொஞ்சம் கஷ்டம். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, கரவல் ஆடுகளின் பின்னால் இருந்த யார? தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜா மாற்றினாராம். என்ன காரிங்க அப்படின்னா, ஒரு தாயை போல உள்ளம் யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? தாவீதுக்கு இருந்துச்சு. தாய்க்கு தான் தன் பிள்ளையை எப்படி சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு எப்படி பால் கொடுக்கணும், அதுக்கு என்ன நேரம் பசிக்கும் தெரியும் இல்லையா? அது மாதிரி இவனை மேய்க்கும் போதே கரவலாடுகள் பின்னால் சுத்த வச்சுட்டார். ஏன்னா அப்போ தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த முழு இஸ்ரவேலை ஞானமாக நல்லா வழி நடத்த முடியும். இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளை சில ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பழவிக்க வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சில சண்டே ஸ்கூல் ஊழியங்களை செய்யலாம், ஒருவேளை தெருவில் நீங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் பிரசங்கம் பண்ணுறேங்க, எடுத்தோன்னே பாஸ்டாக வரல. முதல் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், சின்ன பையனாக போனேன், சண்டே கிளாஸ்க்கு போனேன். அடுத்து சண்டே ஸ்கூல் டீச்சராக போனேன். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து தெருவில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ப்ரேயர் மீட்டிங் போனேன். பாருங்கள், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கழித்து நான் பாஸ்டாக வந்தேன். அந்த ஆபிரகாம் இருக்கானே, ஆபிரகாமுடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அதனால அவர் சொல்கிறாரு, கரவலாடுகளின் பின்னாலே திரிந்தவனை தமது ஜனமாகிய யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் என்ன செய்து அங்கே நடத்தக்கூடிய அந்த திறமையையும் அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த அனுகூலத்தையும் அந்த வாய்ப்புகளையும் தேவன் யாருக்கு வச்சுருந்தார்? யாருக்கு வச்சுருந்தாருங்க? தாவீதுக்கு வைத்திருந்தார். நான் சொல்கிறேன், எனக்கு மட்டுமல்ல, நீங்கள் கூட சில கம்பெனி நடத்துகிறீங்க,
நீங்கள் கூட சில இடங்களில் வேலை செய்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களோட வேலை செய்கிறவங்கள்ட்ட அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள்கிட்ட உங்கள் கீழே இருக்க மக்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மிக அற்புதமாக அதை நடத்தி செல்லலாம் தேவன். ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொரு மீதும் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாக நேர்த்தியாக செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காருங்க, வைத்திருக்கிறார். எடுப்போம், இன்னும் ஒரு பகுதி போகலாம். அங்கே தாவீதை ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னும் சில காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு, இப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நமக்கு அவர் எப்படி கொடுத்தாரு? நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியாரா? இல்லை, நம்ம எல்லோரும் புரஜாதியார் தான். ஆனாலும் ஆபிரகாமுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அழகா இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுத்துட்டார். எல்லாத்தையும் எடுங்க, ஒரு பகுதி போடும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். மரத்தில் தூக்கப்பட்டும் 13ஆம் வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புரஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற முடியாது, இப்படி ஆயிற்று. நல்ல கவனிங்க, எப்படி இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களும், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், யாக்கோப்பை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், யோசேப்பை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், தாவீதை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் இன்றைக்கி எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் என்னது, ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டால் போதும் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஆண்டவராய் இயேசுவே நீர் ஆண்டவர் என்று பாவத்துக்காக, சாபத்துக்காக, வியாதிக்காக, தரித்திரத்திற்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீர், இரத்தத்தை சிந்தினீர், ஆண்டவரே மரித்தீர், உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், நீர் என் ஆண்டவர் என்று ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் நமக்குள்ள உள்ள வச்சுட்டார். எல்லா ஆசீர்வாதமும் எல்லாம் இது வரைக்கும் எல்லாம் சிலரெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அது பழைய ஏற்பாட்டிலலாம் அந்த பொருளாதார ஆசீர்வாதம், இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை. நல்லா கவனிங்க, 100 ரூபா நோட்டுகள் 50 ரூபா இருக்கா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் விளக்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே பழைய ஏற்பாடு இருக்கா இல்லையா? இதுக்கும் பதில் இல்லை. புதிய ஏற்பாடு பழைய, இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே பழைய ஏற்பாடு இருக்கா இல்லையா? இருக்குது, மறந்துடக்கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாரும் திஷ்டாந்திரங்கள், அதாவது ஒரு 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 வரைபட மாதிரி, நிழல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது என்னங்க, நிறைவேறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது அவங்க எல்லாருமே தேவனுடைய தாசர்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு? எடுங்க, எபேசியர்கள் என்ற 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. என்னென்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஆத்ம ஆசீர்வாதம், நம்முடைய சரீர சுகம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய பாதுகாப்பு, நீடி ஆயுள், எல்லாவற்றையும் எங்கே கொடுத்துருக்கிறாரு? இந்த வசனத்துக்குள்ளே கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் 175 வருஷம் உயிரோடு இருந்தான் இல்லையா? எப்படி? கர்த்தர் நீடி ஆயுளை கொடுத்தார். வேறு சொல்லுது, உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இந்த உலகத்தில் நீ என்னைக்கு எனக்கு போதுன்னு சொல்கிறேன், அன்ன வரைக்கும் நான் உன்னை வச்சுருப்பேன். இந்த ஊரில் நம்ம தான் சொல்லணும், டிசைட் நம்ம தான் பண்ணணும் இல்லையா? நான் இத்தனை வருஷம் இவ்வளோ நாட்கள் இருக்க போகிறேன் சொல்கிறாரு. ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், மனுஷனுடைய வயது 70 வருஷம், பலத்தின் மீதினால் 80 வருஷம் சொல்கிறாரு. அது என்ன ஓர வஞ்சகம்? சொன்னது மோசே 90ஆம் சங்கீதத்தில். அவர் மட்டும் 120 வருஷம், எனக்கு மட்டும் எப்படி 70 வருஷத்தை கொடுக்கலாம்? நானும் 120 வருஷம் தான்
நம்முடைய தேவன் வந்துங்க, நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நீடித்த நாட்களால் நம்மளை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இன்னும் பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீதெல்லாம் பார்த்தோமே. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்களேன், எப்படி அவங்களை ஆசீர்வதித்தார். எடுங்க அதுக்கு முன்னால் இன்னொரு வசனம் வாசிப்போம். எடுங்க, யோசேப்புடைய ஒரு வசனம் சொல்கிறாரு. எடுங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். நல்ல கவனிங்க, அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எடுங்க, அடுத்த வசனம் பாருங்கள். ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். இது எப்படின்னா, நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும், இந்த சரீரத்தில் நம்முடைய இந்த பொருளாதாரங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும். மூணாவது பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்கிறாரு அடுத்து? குடும்ப வாழ்க்கை, திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆண்டிலே தேவன் நல்ல திருமண வாழ்க்கை கட்டளையிட போகிறார். கவனிக்கிறேங்க, எப்படி பாஸ்டராக எங்கே இருக்குது பொண்ணு, எங்கே இருக்குது மாப்பிள்ளை, எங்கே இருந்தால் அவர் கொண்டு வருவார். நீங்கள் என்ன அவருக்கு நல்லா கவனிங்க. ரொம்ப பேருக்கு என்ன பயன்னா, பொண்ணு இருக்குது பாஸ்டர், மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன், பொண்ணு வச்சுருக்காலாம் கொஞ்சம் பாக்கியம்லாம் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்கள் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒரு ஆள் பிறந்துட்டான்னு அர்த்தம். அதை யோசிக்கணும். நம்ம பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணு வச்சுருக்கேன் பொண்ணு வச்சுருக்கேன் பொண்ணு கொஞ்சம் அடிச்சுக்கிறாங்க. பொண்ணு வைக்கிறதுக்கு முன்னாலேயே யார் பிறந்துருச்சு? ஆபிரகாம் உண்டாக்குனா, ஆதாம் உண்டாக்குனாரா, எவ்வளோ உண்டாக்குனாரா? ஆதாமை தான். ஆதாமை உண்டாக்கிட்டு அங்கேருந்து தான் ஒரு ஏவலை கொண்டு வந்தாருங்க. அதனால் கர்த்தர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய முடியும். சொல்கிறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தில் இருக்குமானால், ஒரு மனுஷன் மீது இருக்குமானால், அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதன்றது பெருசு கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. கண்டிப்பாக குடும்ப ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நல் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியுடைய நல்ல உறவுகளோடு சந்தோஷத்தோடு சமானத்தோடு வாழ்வது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிச்சது யார் தெரியுமா? யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கிறான். அவனுடைய மகனை யாரை பார்த்தேன்? யோசேப்பை பார்த்து ஆசீர்வதிக்கிறான். என்ன ஆசீர்வதிக்கிறான் பார்த்தீங்களா? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். வீட்டில் சொல்லுங்கள், வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமியில் உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூடிய ஆசீர்வாதத்தினாலும் என் தேவன் இந்த ஆண்டில் என்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, இன்னமும் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பதிக்கு போவோம். எடுங்க உபாமம் சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 128ஆம் அதிகாரம். சீக்கிரம் போகலாம். சங்கருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீ தான் சாப்பிடணும். வட்டிக்காரனோ யார்? மருத்துவமனைக்காரன் சாப்பிடக்கூடாது, நீ தான் சாப்பிடணும். அதான் கர்த்தருடைய சித்தம். ஆசீர்வாதம் தான். பாருங்கள், உன் மனைவி உன் வீட்டவர்களை கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் மனைவி வீட்டவங்க கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மரக்கன்று போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்னது இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நல்ல கணவனோடு மனைவிகளோடு பாருங்கள், கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்வது கர்த்தருடைய சித்தங்க. நம்ம பேர் சொல்கிறாங்க கல்யாணம் முடிக்காமல் ஊழியம் பண்ணலான்றாங்க. என்ன மடத்தனமான ஊழியம் பாருங்கள். ஊழியத்துக்கு போகிற யாராக இருந்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு போங்க. எங்கள் பாஸ்டர் ஹாரிஸ் இருக்கார் பாருங்கள், நல்லா பிரசவம் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நாங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். யாரை ஊழியத்துக்கு அனுப்பினாலும் சரி, பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு தான் போகணும். அவரே பார்த்து கல்யாணம் முடிச்சு தான் அனுப்புவார் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நாங்களாம் ஊழியத்தில் வெற்றியாக இருக்கிறோம். நான்லாம் ஓட போனால் கூட என் பஞ்சாயத்து எழுதுக்குவா, போகக்கூடாது இங்கே இருங்க அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி பஞ்சாயத்து கல்யாணம் முடிச்சுக்கணும். எது வந்தாலும் பிரச்சனை ஓடி போகணும்னு நினைக்கக்கூடாது. இது ஊழியமும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்னைக்கு ஊழியம் அன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னார், ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணு பார்க்கக்கூடாது, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை பார்க்கணும். குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு இருந்தால் ஊழியம் நல்லா நடக்கும். குடும்பம் கட்டு போய் ஊழியம் என்ன சொன்னால் நடக்காதுங்க, ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன், பொண்ணு பார்க்கக்கூடிய ஆள்கள் மாப்பிள்ளை பார்க்குறாள்லாம்
எவ்வளோ போடுவான்னு பார்க்கக்கூடாது, எவ்வளோ கொடுப்பான்னு கேட்கக்கூடாது. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் குடும்பத்துக்கு சரிவரான்னு பார்க்கணும். அவன் இருக்கான் இவருக்கு முதல்ல ரசிக்கப்படுறான்னு பார்க்கணும். சில ஆள்லாம் பாருங்கள், எங்கள் சொந்தக்காரர் இருக்கார், அவர் இருக்கார், சொந்தக்காரனை கட்டி குழியில் அள்ளி விட்டு போயிடுவான். நான் சொல்கிற கவனிச்சுக்கோங்க. கத்தர் வந்து சொல்கிறனால பேசுகிற இந்த வருஷத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது மனந்திரமா அவனை கட்டி மாஞ்சு கடைசி 2 பேரும் கட்டி பெரிய பாடு தான். ஆனால் நான் சொல்கிறேன், கத்தரை சார்ந்து கொள்வீர்களானால் வாழ்நாள் முழுவதும் சின்ன பிரச்சனை கூட எல்லாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கணும், அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பாருங்கள். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு இந்த குடும்ப ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியங்க. பணம்லாம் கூட பரவாயில்ல, 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்து கஞ்சி குடிச்சிடலாம், பிரியாணியை சாப்பிட்றலாம். ஆனால் பஞ்சாதி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் இங்கிட்டு திரும்பி இருந்தால் எனக்கு எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும்? நல்ல கவனிக்க தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள் தாய் தாப்பன்மார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட பொண்ணா குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பாருங்கள். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட இடங்களில் தான் என்ன இருக்குன்னு தெரியுமா? அங்கே தான் குடும்ப ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே தான் புருஷன் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்வாங்க, அங்கே தான் பிள்ளைகள் பிறக்கும், அங்கே தான் பேர பிள்ளைகளை நீங்கள் பார்க்க முடியும். சரிதானா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஒன்றும் ஆசை இல்லையா? வேதம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதங்க அது. இங்கே சொல்கிறாரு, எடுங்க பாருங்கள் வசனம், அங்கே 28 சொல்கிறாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதா? எங்கேருந்து வருது? சபையிலேருந்து வருதுங்க. அதுக்கு தாங்க சபைக்கு வரணும். இந்த நேரங்களில் சபைக்கு வராமல் சில ஆள் சாக்கை போட்டு முடி தூங்கிட்டு இருக்கிறான். இல்லை, எப்படி ஆசீர்வாதம் வரும்? பாருங்கள், யாக்கோப்பு நடுக்காடுக்குள்ளே உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பாருங்கள் 2-3 போர் பற்றி தூங்கிட்டு இருக்கிறான். என்ன, எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னது? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் மாண்பை காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். சொல்கிறாரு, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் பாருங்கள், அந்த எருசலேமை சுற்றிலும் மலைகளாக இருக்கான், யாரும் உள்ளே போக முடியாதான் பாருங்கள். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை சுற்றிலும் ஒரு பெரிய மலையை போல, ஒரு மதுளை போல நம்மளை சுற்றி என்ன செய்கிறாருங்க? பாதுகாக்கிறார். அதெல்லாம் தாவீது சொல்கிறான், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வோட நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைநைக்கும் உன்னை தப்புவிப்பார். காரணம் என்ன? அவர் எல்லா இந்த உலகத்தில் எவ்வளோ தீமை இருந்தாலும் அவர் நமக்கு எருசலேமின் வாழ்வை கொடுக்கிற தேவன். ஏன்னா கர்த்தருடைய தேடி வரும்போது, சபைக்கு வரும்போது, இந்த சீயோனிலிருந்து தேவன் இந்த வருஷத்திலே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். எடுங்க ஒரு வசனத்துக்கு போகலாம். எடுங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம், சீக்கிரமாக போகலாம். எடுங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செய்கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். அழகு நீ சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் எத்தனை மனுஷர்கள், எவ்வளவு தொழில் பண்ணுறவங்க, எவ்வளவு வியாபாரிகள், எவ்வளோ மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை மேன்மையாக வைக்கிற தேவன். பாருங்க, அடுத்து சொல்கிறாரு, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க நான் சொல்கிற எல்லா ஆசீர்வாதம் மேலே வந்து உண்மையில் பலிக்கும். சொல்கிறாரு என்னன்னா, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும், ஊருக்குள்ளே இருந்தாலும் ஆசீர்வாதம் தான், வெளியில் போனாலும் ஆசீர்வாதம் தான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஆசீர்வாதம் தான், ஆஃபீஸுக்கு போனாலும் ஆசீர்வாதம் தான், வியாபாரத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் தான். அவர் சொல்கிறாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. என்ன சொல்கிறார் பாருங்க, உன் கற்பத்தின் கனி, உன் பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மாடுகளின் பெருக்கம். பார்த்தீங்களா, கர்த்தர் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அடுத்து பெருகும், உன்னுடைய தொழில்கள் பெருகும், உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற தொட்டியும். சொல்கிறாரு, நீ சமையல் பண்ணுற பாத்திரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சௌகரியெல்லாம் போய் சமையல் பண்ணும்போது
சமையலையும் ஆசீர்வதிங்க, பாத்திரத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிச்சு அப்படி சமையல்லாம் பண்ணுறீங்களா? பண்ணுங்க, இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தினால சமையல் பாத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். உள்ளே போடக்கூடிய எல்லா அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அதை சாப்பிட்றாலையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வதிச்சிங்கனாவே நீங்கள் செய்கிற சமையலை ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுங்க. அவர் அதான் சொல்கிறாரு பாருங்கள், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருவா, வெளியில் ஆசீர்வம் உன் கற்பத்தின் கனி அப்படி சொல்கிறாரு. உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகை இந்த ஆண்டு முழுவதையும் சொல்லுங்கள், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நீங்கள் வெளியே போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே போனாலும் நம்ம மேலே இருக்குதுங்க, எங்கே போனாலும் நமக்குள்ளே இருக்குங்க. பாருங்கள் சொல்கிறாரு, நீ உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தருக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடிப்போர். உங்களுக்கு விரோதமாய் ஒரு சில காரியங்கள், ஒரு சில எதிர்ப்புகள் வருமானால் அது 7 வழியில் ஓடிடும். பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஊரில் சொல்கிறான் பாருங்கள், துண்டைக்கானா துணியக்கானான்னு ஓடிடும். அப்படி தான் சொல்லணும், 7 வழியாய் ஓடிடுன்றாரு. அடுத்து சொல்கிறாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் களஞ்சியம், உன் பேங்க் அக்கௌண்டெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்கிறாரு, உங்கள் பேங்க் அக்கௌண்டெல்லாம் சொல்லுங்கள், என் பேங்க் அக்கௌண்டெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 24 ஒருவேளை 0 இருக்கலாம், இனிமேல் அதை என்ன செய்யட்டும், இன்க்ரீஸ் ஆகட்டும். உங்களை கூப்பிடணும், எங்கள் பேங்க் வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும் இல்லையா? சொல்கிறாரு பாருங்க, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும், நீ கையிடும் என்ன வேலை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யுங்க. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சமையல் வேலையோ வெளியில் வேலையோ, எல்லா வேலையும், வீடு வேலையோ துடைக்கிற வேலையோ பாத்திரங்கள் வரும் எல்லா வேலையும் என்ன செய்யுங்க, நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ, தொழில் பண்ணுறீங்களோ, நீங்கள் டீச் பண்ணுறீங்களோ, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர், என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா, என் பேரப்பிள்ளை ரட்சிக்கப்படுமா? அவர் சொல்கிறாரு, உன்னை உன் சந்ததியை என்னது தமக்கு சொந்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அநேகருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. அவர் சொல்கிறாரு, பிள்ளை பிறகு முன்னாலேயே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறேன், உன் சந்ததியை நிலைப்படுத்துவார் தமக்கு பரிசுத்த ஜனமாக. பாருங்க சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு அங்கே சொல்கிறாரு நிலைப்படுத்துவார், தமக்கு பரிசுத்த ஜனம் நிலைப்படுத்தும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பயப்படத்தக்க அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறாராம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள்லாம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் ஒரு மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டை சொல்லணும். நீங்களா என்ன சொல்லணும்? நாங்கள் சொல்கிறாரு, உனக்கு கொடுப்பேன் என்று, எனக்கு கொடுப்பேன் என்று எனக்கு கொடுத்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்ன செய்கிறாரு, கர்த்தர் என் கற்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நீங்கள் செய்கிற எல்லா தொழில்களையும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். முதல் போட்டேன், முதல் இல்லைன்னு கிடையாது, முதல் பெருகுங்க, லாபம் வருங்க. சில ஆள் லாபம் போட்டிருக்கான் பாருங்க, அதெல்லாம் நம்ம தான் போட்டுருக்கோம் லாபம்னு. அவன் போட்டிருக்கான் தெரியாதனமா, அவன் லாபம் போட்டிருக்கான ஒரு லாபமே இல்லை. ஆனால் உண்மை பாருங்கள், நமக்கு தான் இந்த லாபம். ஆசீர்வாதம்னா லாபம்னு அர்த்தம், ஆசீர்வாதத்துக்கு பேர் லாபம். இப்போ பாருங்கள் சொல்கிறாரு, நான் சொல்கிறாரு பாருங்கள், உனக்கு தமக்கு பரிசு அங்கே சொல்லும்போது இன்னொன்று அங்கே உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிவு நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ரொம்ப பேர் சொன்னாங்க இந்த வருஷத்தில் என்கிட்ட பாருங்கள், நான் வாக்கிங் போயிட்டு இருப்பேன், ஒன்றும் மழை பெய்யாது சார், மழை வராதுன்னு சொல்லிட்டார் சார். நான் சொன்னேன், உனக்கு வேணால் பெய்யாமல் போட்டோம், கண்டிப்பாக எங்கள் ஊரில் பெய்யும். வருஷம் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ஊரில் பாருங்கள், ஏட்டா ஏன்னு சொல்லுவாங்க, மழை இந்த வருஷம் பெய்யாதாமே, போன வருஷம் மாதிரி தானே. கர்த்தர் சொன்னார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும்,
எவ்வளவு மழை நமக்கு தேவையோ அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் பெஞ்சிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு மழை தேவையோ அதை விட எக்ஸ்ட்ரா பெஞ்சிருக்குங்க. அவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசம் மழை பெய்யும். பெரம்பலூரில் கூட அப்படி தான், எல்லா ஏரிகளும் நம்பிருச்சு. பார்த்துறீங்களா? சந்தேகம் தான் எங்கள் வீட்டுக்கு பின்னால் வந்து பாருங்கள், நம்பியிருக்கா இல்லையான்னு. அவ்வளோ நம்பியிருக்கு. அவன் வேறு ஒரு ஆள் படகு விட போகிறேன்னு இருக்கிறார், ஒரு ஆள் போட்டு விட போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்பியிருக்கு. சொல்கிறார் பாருங்கள், உனக்கு பாருங்கள், ஏற்ற உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்கள் ஆண்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் வாசனை ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசுரைக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலயமான திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க இருப்பாய். எல்லா பேங்க்கும் சொல்லுது, எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க, நாங்கள் தர்றாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு, அநேகர் நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்கும், அந்த வருஷம் நடக்கும் கண்டிப்பாக என்னன்னு சொல்லுவீங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நிறைய பேங்க்குக்காரர்கள் மேனேஜர்ஸ் அவங்களாம் வந்து எங்கள் பேங்க்கில் வந்து போடுங்கன்னு சொல்ல போகிறாங்க உங்களை. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இல்லையா? சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் மேலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலயமான திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை செவிக்கும்படி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயகத்தின் கட்டளைகளை கை கொள்ளவும் அதன்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அநேகர் சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் இவ்வளோ நாளாக கீழே தானே இருக்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன் எப்போ மேலே வருவேன்னு சொல்லி. அப்படி மேலே வரனா யாராவது ஏதாவது தொல்லை கொடுக்குறான்றீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கீழாகாமல் மேலாக்குவேன், நீ வாளாகாமல் தலையாவாய். ஆக்க போகிறது அவர், யாரும் தடை செய்ய முடியாதுங்க. அவர் ஆக்க போகிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாத காரியங்களை செய்ய போகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனம் பார்த்து மட்டும் முடிச்சிடுவோம். எடுங்க, உபாமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அவர் சொன்னார். அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவேன்னு சொல்லி அவர் சொல்லியபடியே நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். என்ன சொல்கிறார்? நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பழுகி பெறுவீர்கள். நீங்கள் செய்கிற தொழில்களில் பெருக்கம், நீங்கள் செய்கிற வியாபாரங்களில் பெருக்கம், உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்வில் பெருக்கம், உங்களுடைய குடும்பங்களில் பெருக்கம், நான் சொல்கிறேன் நம்முடைய சபையிலே பெருக்கம், எல்லா காரியங்களையும் இந்த ஆண்டிலே ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் தாராளமாய் அள்ளி நம்முடைய வாழ்விலே கொட்டாக்குகிற தேவனாய் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உம்முடைய தேவ சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த 2025ஆம் ஆண்டை ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீ சொன்னீரே, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு நாமத்தில் இந்த ஆண்டிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் சபை மக்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலையும் அன்றே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் 1000 மடங்கு பழுகி பெருகியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகியிருக்கிறீர்கள். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு பழுகி பெறுவீர்கள் சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஆண்டவரே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலத்தினையாய் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே, ஆத்ம வாழ்விலே, சரீர சுகத்திலே, பலத்திலே, பொருளாதாரங்களிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவராய் இயேசு நாமத்தில் நம்முடைய தேவ ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது போன்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே
கர்த்தாவே இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்தபடியால் துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையிலே இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலே இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே பேராய் நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீரே. இந்த 2025 ஆண்டிலே இன்னும் அதிகமாக உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடி ஆழ்மை ஸ்தோத்திரம். பெரிய பெருக்கத்தை எங்கள் சபையில் நீர் கட்டளையிட்டபடி ஆழ்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது இருப்பது பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு பலிபிரிவில் சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். எல்லாருக்கும் எங்களுடைய இந்த புதிய வருஷத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.